நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை தேடி செந்தில் போகிறாரு. அந்த டைம் வந்து மீனா அவங்க மாமியாரோட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்லா. மீனா மீனான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே உடனே செந்திலோட அம்மா வந்துருச்சு. என்னடா அப்படின்னா, அம்மா மீனா ஊசிப்பிடும். அதெல்லாம் ஊச முடியாது, போடா, அவளே வேலை பார்த்து ட்ரையலாக இருக்க, நீ வேறு வந்து ஊசிப்பிட்டு இருக்க, போடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி எழுப்புறதுக்கு நானே பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செந்தில் போயிடறாரு. அங்கே போய் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. போய் அங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மீனா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னு, இல்லைம்மா மீனா வரல, அவள் வந்து எங்கள் அம்மா கூட தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. தூங்கி கிடக்காளா, அப்போ தலை தீபாவளிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வரலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் மாமியார் வீட்டிலேருந்து எப்படா வெளியே போவோன்னு இருப்பான். ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செந்தில் சொல்லி, மீனா பற்றின இவ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னே, நாங்கள் சொல்லி பார்க்குறோம் மாப்பிள்ள, சொன்னால் அவள் கேட்குறாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுகன்யா வந்து பழனியோட அண்ணன் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைம் வந்து பழனியோட அண்ணிலாம் கேட்குறாங்க, என்ன சுகன்யா தலை தீபாவளிக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, அது ஏன்க்கா கேட்குறீங்க நீங்கள் வேறு, அவர் வந்து வேலைன்னு வெளியே போயிட்டார், அவங்க மச்சான் வந்து ஏதோ வேலை சொன்னாருன்னு போயிட்டார், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம் வந்து பழனி வந்துடுறாரு. வந்தோடனே, வா சுகன்யா உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே, இப்போயா நம்ம போகிறதுக்குள்ளே எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, எப்போ வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமாக சூனியா வந்து பழனிட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன், ஏண்டா உனக்கு தலை தீபாவளி கூட உனக்கு உங்கள் மச்சான் வேலை சொல்லாமல் இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைங்கெல்லாம் வந்து கோவப்படுறாங்க. இல்லைண்ணே ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இருக்கட்டும், கடை நாளை கழிச்சு திறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அண்ணே நான் இன்னும் அக்காட்ட மச்சாட்டெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது, நாளை கழிச்சு கதை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பழனி வந்து யோசிச்சுட்ருக்காரு, நம்ம தனியாக எப்படி கடை திறக்கிறது, நம்ம மச்சானை மதிக்காத மாதிரி இருக்குமோ என்னமோன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பழனியோட அம்மா சொல்கிறாங்க, டேய் கடை திறக்க அண்ணன் இவங்க நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க, நல்ல விஷயத்த தள்ளிப்படக்கூடாதுடா, உடனே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே தனியாக பேசணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வந்து, டேய் இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் தனியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, உன்னைகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா சுகன்யா, நீ வந்து உன் மச்சான்ட்ட கேட்டுருக்க, அதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பழனிகிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பழனியும் யோசனை, அக்காட்ட பேசுகிறேம்மா, அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்கடா, நான் கூட அக்காட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாண்டியனும் அவங்க பொண்ணு அரசியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தீபாவளி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா கோமதி வராங்க. மயில், ராஜி, மீனா எல்லோரும் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே சரவணன் வராரு. அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மயிலுக்கு வந்து நம்மளை பற்றி எதுவும் சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்போ பார்த்திங்கன்னா, டே செந்தில், கதிரே எல்லோரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிட்றாரு. எல்லோரும் வந்த பிறகு, இல்லைம்மா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க, இப்போ 26 வந்து எலெக்ஷன் வர்றதுனால எல்லோரும் கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்க வரும்போது எல்லாருமே வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. உடனே சொன்னோன்னே, எல்லோரும் வீட்டில் இருக்கணுமா, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணோட அப்பா சொல்கிறார். அதுக்கு தான்ப்பா ஒரு ஐடியா இருக்குது, எல்லாருடைய ஆதார் கார்டையும் கொடுங்க, நான் போய் பதிஞ்சிட்டு வந்துடுறேன், என் வீட்டிலலாம் ஆள் இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, என் ஆதார் கார்டெல்லாம் பீரோவில் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணோட அப்பா சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஆதார் கார்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்தில் வந்து நாங்கள் ஃபோனில் அனுப்பி வைக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் ஃபோனில் அனுப்பி வைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. கதிர் வந்து ஆதார் கார்டு கொடுத்துட்டாரு. உடனே மயில் ஆதார் கார்டை எடுத்துருவாப்போ, இப்போயே வா, நம்ம பற்றின உண்மை தெரிஞ்சிருமோங்கிற ஒரு பயத்திலேயே மயில் வந்து, இல்லை மாமா என்னமாம்மா சாப்பிட போகிற நேரத்தில் ஆதார் கார்டு கேட்டுட்ருக்கீங்க, பீரோவில் தானே வச்சுருப்பேன், இப்போ தேடி எடுக்க உனக்கு எவ்வளோ நேரம் அங்கே எடுத்துருவா, இல்லைம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கிறோமோங்கிற ஒரு பயத்தில் நெளிஞ்சு எப்படா சமாளிக்கணும்னு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அதோடு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம்.